அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சதா. இந்த பதிவில் தமிழ் வருஷங்களில் 38வது வருஷம் என்று சொல்லக்கூடிய குரோதி வருஷத்தில் சகலவிதமான வழிகளிலும் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய டாப் நட்சத்திரங்கள் எவை அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. அப்போ தான் உங்களுக்கான டாப் நட்சத்திரங்கள் எது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு பயன்பெற முடியும். அதாவது 27 நட்சத்திரங்களுக்கும் பலன்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அதில் முதன்மையாக வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படிங்கிறதையும் இந்த முன்னாடி சொல்லியிருக்கிறேன். இந்த குரோதி தமிழ் புத்தாண்டில் வேலை, வருமானம், செய்தொழில் மேன்மை, சந்தோஷம், மகிழ்ச்சி, நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு, பணவரவு, அந்தஸ்து, கௌரவம் என்று எல்லா வழிகளிலையும் உச்சம் தொடும் நட்சத்திரங்கள் அப்படின்னு கேட்டால் ஒரு 3 நட்சத்திரங்கள். அதாவது பூஷ நட்சத்திரம், அதற்கு அடுத்தாப்புல விஷாக நட்சத்திரம், அதற்கு அடுத்தாப்புல சதய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களும் இந்த தமிழ் புத்தாண்டு வருஷங்களில் வருடம் முழுவதும் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள். புரியுதுங்களா? அதில் முதலாவது ராசி கடகராசி பூச நட்சத்திரம். இந்த கடகராசி பூச நட்சத்திரக்காரவங்களுக்கு மிகுந்த சிறப்பான நன்மையான பலன்கள் நடைபெறும் அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆக நீங்கள் எந்த விதத்திலும் எல்லா வழிகளும் எந்த முயற்சியும் மேற்கொண்டாலும் அது சிறப்பாகவே நடக்கும். வருடம் முழுவதும் நல்ல சுபபலன்களாக இருக்கும். வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்கும். அதே சமயத்தில் இரண்டாவதாக வரக்கூடிய விஷாகம் நட்சத்திரம். இந்த விஷாகம் நட்சத்திரம் அப்படிங்கிறது துலாம் ராசியில் 1, 2, 3 பாதங்கள் இருக்குது. அதுக்கு அடுத்தாப்புல விருச்சக ராசியில் 4ஆம் பாதம் இருக்குது. ஆக இந்த விஷாகம் நட்சத்திரம் 4 பாதங்களில் பிறந்திருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பலன்கள் பொருந்தும். இவங்களுக்கும் அதே மாதிரி தான் இந்த தமிழ் புத்தாண்டில் இந்த வருடம் முழுவதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அனைத்து காரியங்களிலும் சகல வெற்றிகளும் கிடைத்து ஒரு சிறப்புமிக்க ஆண்டாக உங்களை வழிநடத்தி செல்லும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கும்பராசி சதய நட்சத்திரம். இந்த சதய நட்சத்திரமும் டாப் லெவலில் இருக்க போகிற நட்சத்திரக்காரங்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு மிகவும் சிறப்பான ஆண்டாக இருக்கும். நல்ல சுபபலன்கள், அதிகமான நன்மைகளை தரக்கூடிய சுபபலன்கள் எல்லாம் நடந்தே தீரும். அதே மாதிரி இவங்களுக்கும் வேலை, வருமானம், வேலை செய்கின்ற இடங்களில் நல்ல ஒரு அனுசரணை, பதவி உயர்வுகளை எதிர்பார்த்து கொண்டிருப்பவங்களுக்கு சீக்கிரமான ஒரு நல்ல பதவி உயர்வு, நல்ல சம்பளம், நல்ல இடமாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டு பிரயாணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த சதய நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வருஷம் ஏற்படும். கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொண்டால் அதற்கான சுபபலன்களை நடந்தே தீரும். அதே மாதிரி ஒரு நல்ல ஆதாயம் தரக்கூடிய வகையிலேயே இருக்கும். எந்த துறையில் நீங்கள் ஈடுபட்டாலும் அதில் அந்த துறையின் மூலமாக ஒரு நல்ல ஆதாயம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் மகிழ்ச்சிகரமாகவே போயிட்டு இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆக நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த பூஷம், விஷாகம், சதயம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷத்தில் உண்டு. அப்போ டாப் லெவலில் இருக்கக்கூடிய இது இந்த 3 நட்சத்திரக்காரர்கள். அடுத்ததாக இரண்டாவது கட்டம், 2வது இடத்தை பிடிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படிங்கிறதுல முதலாவதாக வரக்கூடியது மிருகசீரிட நட்சத்திரம். இந்த மிருகசீரிட நட்சத்திரம் அப்படிங்கிறது ரிஷப ராசியில் 1, 2 பாதங்கள், மிதுன ராசியில் 3, 4 பாதங்கள். ஆக 4 பாதங்களுக்கும் இது பொருந்தும். இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரவங்களுக்கு இந்த வருஷம் அப்படிங்கிறது நல்ல ஒரு அருமையான சிறப்பான வருஷமாக இருக்கும். அதே மாதிரி கன்னி ராசி அஷ்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதே பலன்தான். 2வது கட்ட அமைப்பில் இருக்கக்கூடிய பலன்கள் தான். அப்போ இவங்களும் எல்லா காரியங்களிலும் வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். எடுத்த முயற்சிகள் கண்டிப்பாக கைகூடும் ஒரு அமைப்பிலேயே இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உத்திராட நட்சத்திரம் 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் இதே பலன் பொருந்தும். ஆக மிருகசீரிட நட்சத்திரம், அஷ்ட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் ஆகிய 3 நட்சத்திரக்காரங்களுக்கு 2வது டாப் உச்ச பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ இவங்க இந்த வருடம் முழுவதும் கண்டிப்பாக நல்ல பலன்களை அனுபவிப்பார்கள். அப்போ நற்பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அப்போ இந்த வருஷம் முழுவதும் பண வரவு என்பது, பொருள் வரவு என்பது மிக சிறப்பாக இருக்கும். எல்லா விஷயங்களிலும் ஒரு தன்னிறைவு பெறுவீங்க. அப்போ சந்தோஷ மகிழ்ச்சி நிச்சயம் உண்டு. அதே மாதிரி நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முயற்சியிலும் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. அடுத்ததாக 3வது இடத்தை பிரிக்கக்கூடிய நட்சத்திரங்கள், 3வது இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எது அப்படின்னு சொல்லி இதில் பார்ப்போம். அதாவது முதலாவது வரக்கூடியது மேசராசி பரணி நட்சத்திரம். இந்த மேசராசி பரணி நட்சத்திரம், சிம்ம ராசி மகம் நட்சத்திரம், விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரம், மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். ஆக பரணி நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம்,
உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த வருடம் கொஞ்சம் சிறப்பான பலன்களை தரக்கூடிய வகையில இருக்கும். புரியுதுங்களா? அப்ப இந்த 4 நட்சத்திரங்களும் 3வது இடத்தில் இருக்கின்றது. அப்ப நீங்க வந்து 3வது இடத்துல இருக்கிறீங்க. இப்ப இந்த வருடம் முழுவதும் அனைத்து சுப பலன்களும் கண்டிப்பாக நடந்தே தீரும். தொட்டது துலங்கக்கூடிய வருஷம். உங்களுக்கு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய வருஷங்களாக இருக்கும். அப்ப எண்ணங்கள், முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிகரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதனால இந்த நட்சத்திரக்காரங்களும் நல்ல முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. நீங்க எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பிலேயே நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கின்றது. ஆக சிறப்பான பலன்கள் உங்களுக்கும் உண்டு. அப்ப தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சுப பலன்களை தரக்கூடிய வகையிலேயே இருக்கின்றது. அடுத்ததாக 4வது இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், அதாவது 4ஆம் இடம். இந்த 4வது இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எது அப்படின்னு கேட்டா, புனர்பூஷம் 4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்கள், அவிட்ட நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்கள். ஆக இந்த புனர்பூஷம், சுவாதி, அவிட்ட நட்சத்திரக்காரவங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய சுப பலன்கள் ஓரளவுக்கு திருப்திகரமானதாகவே இருக்கும். சில பேருக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு வந்து ஆரம்ப காலம் அப்படிங்கிற 4 மாதங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். ரொம்ப அதாவது சீக்கிரமா முன்னுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லா விஷயங்கள்லயும் நீங்க எந்த முயற்சி மேற்கொண்டாலும் அது உடனே சக்சஸ் ஆகி வரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். அப்ப சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி இந்த 4 மாதங்கள் கண்டிப்பாக நல்ல சுப பலன்கள் நடந்து வாழ்க்கை என்பது மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். புரியுதுங்களா? இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு. அப்ப பிற்பகுதி வந்து கொஞ்சம் சிரமங்கள தரும். அந்த வகையில வந்து முன்னாடி நாம சுதாரிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, பின்னாடி வரக்கூடியத எதுவானாலும் நம்ம சமாளிச்சிடலாம் இல்லையா? அந்த வகையில தான் இவங்களுக்குள்ள பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாரி இவங்களுக்கு வந்து நிதிநிலை அப்படிங்கிறது வந்து நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலையில இருக்கும். பொருளாதார நெருக்கடியிலிருந்து கண்டிப்பா மீளக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த நட்சத்திரக்காரர்கள் அந்த விஷயங்களிலெல்லாம் தெளிவு பெறுவீங்க. புரியுதுங்களா? அப்ப வந்து உங்களுக்கான சுப பலன்கள், நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பில இருக்குது. அது வந்து வருடத்தினுடைய முற்பகுதி வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, 5வது இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், அதாவது 5ஆம் இடத்தை பிடிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எது அப்படின்னு கேட்டா, ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரக்காரவங்க, தனுசு ராசி பூராட நட்சத்திரக்காரவங்க. இந்த 2 நட்சத்திரக்காரங்களுக்கு ஓரளவுக்கு நடக்கக்கூடியதெல்லாம் சுப பலன்களாகவே இருக்கும். எண்ணங்கள், செயல்களில் வந்து கண்டிப்பாக ஒரு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிற முயற்சிகள் வந்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் இருக்கும். வேலை வருமானம் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக இருக்கும். அந்த துறைகளெல்லாம் இவங்க வந்து ரொம்ப முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலையில இவங்க இருப்பாங்க. அப்ப சமம் அப்படிங்கிற மாரி இருக்கும். புரியுதுங்களா? அதனால வந்து இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களும், பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு ஓரளவு நடக்கக்கூடியது சுப பலன்களாக இருக்கும். அதற்கு அடுத்தாப்புல வந்து மேஷராசி அசுபதி நட்சத்திரம், கடகராசி ஆயில்ய நட்சத்திரம், விருச்சக ராசி அனுஷ நட்சத்திரம், கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். மீன ராசியில பூரட்டாதி நட்சத்திரத்துல 4ஆம் பாதம் இருக்கு. ஆக இந்த 4 பாதங்களுக்கும் இது பொருந்தும். புரியுதுங்களா? அப்ப அசுபதி நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம். இந்த 4 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவுக்கு வெற்றி, தோல்வி அப்படிங்கிறது வந்து ஒரு சமமான நிலையில போயிட்டு இருக்கும். அப்ப அதிகமான வளர்ச்சியும் இல்லாம, அதிகமான பின்னடைவும் இல்லாம, சமநிலை அப்படிங்கிறதுலயே போயிட்டு இருக்கும். புரியுங்களா? வரவுக்கும், செலவுக்கும் ஒரு ஏற்றத்தாழ்வுகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சமமான சூழ்நிலையில இருக்கும். அப்ப வருமானம் திருப்திகரமாக இருக்கும். அதே மாரி செலவும் அதுக்கு தகுந்த மாரி வரும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். அப்போ அனைத்து விஷயங்களிலும் வந்து நீங்க ஒரு சமநிலையோட இந்த வருஷம் உங்களுக்கு போயிட்டுருக்கும். அதனால வந்து சில விஷயங்கள்ல வந்து நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டு, அதாவது வருமானத்தை வந்து கண்டிப்பாக சிக்கனமான முறையில் செலவழித்து வந்தால் மட்டுமே ஒரு சிறப்பான சூழ்நிலையை நம்ம சந்திக்க முடியும் அப்படிங்கிறத மாரி ஒரு அமைப்பு வந்து இந்த நட்சத்திரக்காரவங்களுக்கு இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம், கன்னி ராசி சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்கள். அடுத்ததாக துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தில பிறக்கக்கூடிய 3, 4 பாதங்கள். மகர ராசி திருவோண நட்சத்திரம் 4 பாதங்கள். இந்த நட்சத்திரக்காரவங்களுக்கு வந்து எப்பவும் எதிலும் கவனமுடன், பொறுப்புடனும் செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. ஆக நீங்க எந்த துறையில ஈடுபட்டாலும் கவனம் அப்படிங்கிறது அவசியம் தேவை. புரியுதுங்களா? வருமானத்தில வந்து ஒரு சிக்கன நடவடிக்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். வீணான செலவுகளை தவிர்க்க வேண்டும். வீணான வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் மிக மிக கவனமுடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத உங்களுக்கான பலன்களாக இருக்கும். அதில எல்லாம் நீங்க கவனமா இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, சிறப்பான பலன்களே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பில இருக்கும். சரிங்களா? அப்போ அ திருவாதிரை நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து
ஓரளவுக்கு ஒரு மன திருப்தி அடையக்கூடிய வகையில் பலன்களாக இருக்கும். அதனால் மிக கவனமாக இருங்கள். அதே மாதிரி கடைசியாக கார்த்திகை நட்சத்திரம் 4 பாதங்கள், பூரம் நட்சத்திரம் 4 பாதங்கள். இவங்களுக்கு வந்து இந்த வருடத்தினுடைய முற்பகுதி காலம் மிகுந்த சிரமங்களை ஏற்படுத்தும். இந்த வருஷம், அதாவது தமிழ் வருஷம் பிறக்குது இல்லையா, அதில் வந்து முற்பகுதி அப்படிங்கிறது வந்து மிகுந்த சிரமங்களை உங்களுக்கு கண்டிப்பாக தரும். அந்த சிரமங்களை வந்து நாம் சமாளிக்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருப்பீங்க. அப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்கொண்டு அதை வந்து மன தைரியத்தோடு செயல்பட்டால் மட்டுமே அதில் வெற்றி பெற முடியும். அதே மாதிரி தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும், மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த வருடத்தினுடைய முற்பகுதி மிகுந்த சிரமங்களை தரக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் வந்து மனம் தளராமல் முழு முயற்சியுடன் காரிய செயலாற்றினால் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது. வருடத்தினுடைய பிற்பகுதி வந்து உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். பிற்பகுதி அதாவது மார்கழி, தை, மாசி, பங்குனி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டங்கள் வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். அப்போ முற்பகுதியில் வந்து நாம் கடுமையாக போராட வேண்டியதாகத்தான் இருக்கும். போராடித்தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பில் வந்து இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பலன்கள் இருக்கும். ஆக பூரம் நட்சத்திரத்துக்காரவங்க, கார்த்திகை நட்சத்திரத்துக்காரவங்க, இந்த மூலம் நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த நட்சத்திரக்காரவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வருடத்தினுடைய முற்பகுதி வந்து மிகுந்த சிரமங்களை தரும். வருடத்தினுடைய கடைசி பகுதி அப்படிங்கிற வந்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். அப்போ அந்த டைமிங்கில் வந்து எல்லாமே ஒரு முன்னேற்றமான வழியில் வந்து நாம் இருப்போம் அப்படிங்கிறது தான். அப்போ அந்த டைமில் தான் வருமானம் அப்படிங்கிற பண வரவு எல்லாத்துலேயுமே ஒரு திருப்திகரமான சூழ்நிலை இருக்கும். அதனால் ஆரம்ப காலம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவில் சொல்லியிருக்கிற 27 நட்சத்திரக்கான பலனை வந்து நீங்கள் தெரிஞ்சு பயன்பட்டுக்குங்க. இதுதான் இந்த தமிழ் வருஷத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சுப பலன்கள். உங்கள் நட்சத்திரங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பயன்பெறுங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.